العليم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் திருவழியினால் தௌஹீத் ஜமாஅத்தின் குவைத் மண்டல ஆலோசனை கூட்டத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறான முறையில் விமர்சித்து எடுத்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு அபத்தமானது ஆபத்தானது என்பதை நம்முடைய சகோதரர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் அவர்கள் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவதற்கான முக்கியமான 2 காரணங்களை மையப்படுத்தி தான் இழிவுபடுத்துகிறார்கள். நபிகள் நாயகத்தை அவர்களை காம வெறியராக, ஒரு பெண் பித்தராக சித்தரிக்கிறார்கள். இரண்டாவதாக இரத்த வெறி பிடித்தவர், தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வளர்ப்பதற்காக அவர் ஆட்சி அந்த காலத்தில் மக்களை கொன்று குடித்தார், ரத்தத்தை சிந்தினார், நாட்டை கைப்பற்றினார் என்பது போன்ற ஒரு கருத்து ஓட்டத்தில் தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் அப்பாவியா இருக்கிறாங்க, இதெல்லாம் விலகிக் கொள்ளாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது பழைய தலைப்பு. ஆனா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த காம வெறியரை சித்தரிக்கிறாங்கல்ல, அது நம்மளுக்கு தெரியும், முழுக்க அப்பட்டமான பொய் என்பது நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது ஒரு முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அது ஏறக்குறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அவர்களுக்கு 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் குர்ஆன் போடக்கூடிய கட்டளை 4 மனைவி, 4 பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அதே விமர்சிக்கவும் செய்யறாங்க. பல மக்கள் முஸ்லீம் அல்லாத பல மக்கள் எழுதுகிறாங்க, அது என்ன முஸ்லிம்கள் மட்டும் 4 பெண்களை மனம் முடித்துக் கொள்ளலாம் என்று விமர்சிக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கூடுதல் சலுகை ஏன்? ஒருவேளை என்ன காரணமாக இருக்கும் என்பதை விளங்காத முஸ்லிம்கள், பிற மதத்தவர்கள், பிற சமயத்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளையும் இவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் அதை ஆமோதிக்கும் விதமாக சில மௌனங்களாக இருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்தார்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. அது வரலாறு பூர்வமாக ரெக்கார்ட் ஆகப்பட்ட உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள். அந்த திருமணம் ஏன் செய்தார்கள் என்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒழுக்க வாழ்வு எப்படி இருந்தது, இதை நம்ம ஒரு மன கண்ணோட்டத்தில் கொண்டு வந்துட்டு பின்னாடி அந்த திருமண பந்தத்தை நம்ம பார்த்தோமையானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் சித்தரிக்கிறது போன்று ஒரு மனிதர் கிடையாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது தந்தையை இறந்து பிறக்கிறாங்க, அனாதையாக இருக்கிறார்கள், ஆடு மேய்க்கிறார்கள். அப்புறம் பருவ வயதை அடைந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. வியாபாரத்தில் ஈடுபடும் போது தன்னுடைய 25வது வயசில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். இந்த வரலாறு நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் எப்படி இருந்தார்கள்? ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார்கள், ஒரு மரியாதைக்குரியவராக இருந்தார்கள், உண்மை பேசக்கூடியவராக இருந்தார்கள், யாரையும் ஏமாற்றாத, எந்த விதமான தவறுகளும் செய்யாத, அமானீக மோசடி செய்யாத, உண்மைக்கு புறமான எந்த ஒரு செயலையும் செய்யாத ஒரு உத்தமராக வாழ்ந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தன்னுடைய இளமையான அந்த நேரத்தில் தன்னுடைய அழகுள்ள அந்த அழகான அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஹதீஸ்ல நம்ம பார்த்தோமாக்க இந்த திருமதி இமாம் அவங்க ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்முக வர்ணனை அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க எப்படி இருந்தது, அவருடைய அழகு, அவருடைய உடல், அவருடைய கூறுகள், தலைமுடி நடக்கிறதுலேருந்து அவர்கள் எப்படி எல்லாம் அழகா இருந்தாங்க, உயரம் என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, நீட்டிகள் எத்தனை நடைமுறை இருந்தது, இப்படி போன்ற ஃபுல் டீட்டெயில் யார் எழுதியிருக்கிறார்? அந்த திருமதி இமாம் எழுதியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்முக வர்ணனை இது தமிழ்ல கூட மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எம்ஏ சுலைமான் அவங்க எழுதியிருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. அதை நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கட்டழகோட, ரொம்ப தளர்ச்சியான ஒரு மேனியை கொண்டவர்கள், மக்களை எல்லாம் தன்பால் ஈர்க்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண ஆசை ஏற்படுகிறது. அப்படியாப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெண் யார்? ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு திருமணம் முடிக்கும் பொழுது எப்படியாப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்போம்? பெண்ணு நல்லா அழகா இருக்கணும், இது நம்ம அடிப்படையை நம்ம வச்சிருக்கிறோம். நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல பாரம்பரியத்தில் இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், இளமையான பெண்ணா இருக்கணும், கண்ணி கடியாத பெண்ணா இருக்கணும் என்பது முக்கியமான வழிகோட நம்ம வச்சிருக்கிறோம், குறிக்கோள வச்சிருக்கிறோம். அந்த நாம் திருமணம் முடிக்கக்கூடிய பெண் கண்ணி கடியாதவளாக இருக்க வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவ வாழ்க்கையோட பல சந்தர்ப்பங்கள், பல தொடர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க திருமணம் முடிச்சு வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்ல, ஆமா யார சொல்லலாம்,
நீங்க கண்ணி கரிந்த பெண்ணை திருமணம் முடிச்சீர்களா அல்லது கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சீர்களா, அதாவது விதவையை திருமணம் முடிச்சீர்களா இல்ல கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சீர்களா ரசூலா கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு நான் விதவையையும் திருமணம் முடிச்சேன். அப்ப ரசூலா சொல்றாங்க ஏப்பா நீ ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்க கூடாதா, அந்த பெண்ணோட கொஞ்சம் மெகிழலாமே, அழகா விளையாடலாமே, இப்படிலாம் ரசூலா சொல்றாங்க, தன்னுடைய நபித்துவ வாழ்க்கையில சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கும்போது அவங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இவராவது திருமணம் முடிச்சதுக்கு காரணம் சொல்றாரு. எனக்கு தாப்பா மூத்தா போயிட்டாரு, என் தாயார் மூத்தா போயிட்டாங்க, என்னுடைய தங்கச்சி மகளை பராமரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, அதனால இந்த பெண்களும் அந்த பெண்ணோட விளையாண்டு ஒரு கவனக்குறைவா இருந்துருவாங்க, அதனாலதான் நான் வந்து என்ன செஞ்சேன், முதிர்ச்சி அடைந்த கண்ணி கடிந்த விதவையான ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு ஜாக்கிரதை எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியாப்பட்ட எந்த சூழ்நிலையும் கிடையாது, அப்படியாப்பட்ட ஒரு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் திருமணம் முடிப்பதற்காக தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒரு பெண் ஹதீஜா எல்லாம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு அந்த நேரத்தில் வயசு 40 வயசு. 40 வயசு மட்டும் கிடையாது, ஏற்கனவே 2 கணவருக்கு திருமணமாகி 2 கணவர்களையும் இறந்துவிட்டு விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண். இப்படியாப்பட்ட ஒரு பெண்ணை சாதாரண ஆசை உணர்வு உள்ள இச்சை கொள்ளக்கூடிய உடலுறவு தேவை ஏற்படக்கூடிய ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு நிலையில உள்ள பெண்ணை தேர்ந்தெடுப்பார்களா, யாராவது விரும்புவார்களா? ஏற்கனவே பல குழந்தைகளை பெற்றிருக்கிறாங்க, ஏற்கனவே 2 கணவர்களுக்கு வாக்கப்பட்டு கண்ணி எறிந்த பெண்ணாகவும் கணவனை இழந்த பெண்ணாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில், தன்னை விட 15 வயசுல மூத்த பெண்ணாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இளமையான ஒரு வாலிபர் வந்து இப்படியாப்பட்ட ஒரு பெண்ணை யாராவது தேர்ந்தெடுப்பாங்களா, யாராவது விரும்புவாங்களா? இவங்க சொல்ற மாதிரி இந்த எவன் காம வெறியனா இருக்கா அவன் சொல்றான், அவங்க சொல்ற மாதிரி ஒரு காம வெறியராக இருந்தால், பெண் பித்தராக இருந்தால் இப்படி ஒரு பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பார்களா? அவர்கள் சாதாரண முகமதா தான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில். அப்படியாப்பட்ட நேரத்தில் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை என்ன, 40 வயசு பெண்ணு, தண்ணி அடித்த பெண்ணு, ஏற்கனவே 2 திருமணம் முடித்த அந்த கணவன் இறந்த பெண்ணு, நன்கு தெரிந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்றால், இது வந்து எப்படியாப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனா இருக்கக்கூடிய சிந்திச்சாலே வழங்க, இது வந்து அந்த மாதிரி ஒரு ஆசை கிடையாது, இவங்க சொல்றது மாதிரி ஒரு காம ஆசை கிடையாது, ஒரு பெண் மேல கொண்ட ஒரு வெறித்தனம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டு மக்களினுடைய கலாச்சாரமாக அந்த நாட்டு மக்களிடத்துல சர்வ சாதாரணமாக எந்த ஒரு தவறு என்று சொல்ல முடியாத அளவிற்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது என்ன, விபச்சாரம். யார் வேண்டாலும் யாரோட வேண்டாலும் போகலாம், யார் எந்த பெண்ணை வேண்டாலும் போகலாம். குழந்தைக்கு தாப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெண்ணு 10 பேரை கண்டுபிடிப்பாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் சொல்றாங்க இல்லையா, எனக்கு யாருன்னு தெரியல என் பொண்ணை கண்டுபிடிச்சாங்க, எனக்கு தாப்பனார் யாருன்னு தெரியல கண்டுபிடிச்சாங்க, டிஎன்ஏ சோதனை நடத்துறாங்களே. இப்படியாப்பட்ட காலம் அது அறியாமை காலத்தில் இருந்தது. இன்னைக்கு அறிவுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறோம். நாங்க 2021ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க நாட்டுக்குள்ள ஈ வந்தாலும் தெரியும், கொசு வந்தாலும் தெரியும்னு சொல்றாங்க. அவனுக்கு அப்ப என்ற யாரும் தெரியல, அப்படி ஒரு நாட்டில் அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்துல அந்த அரண்நாடு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த மண் எப்படி இருந்தது, தன்னை பெற்ற தாப்பன் யார் என்று தெரியாத ஒரு நிலைமையில் இருந்த அந்த மக்கள் 10 பேரை காட்டுவாங்களாம். இதுல யாரு குழந்தை யாரு மாதிரி இருக்குது, யாரையாவது அந்த பின்னி யாரை கையை காட்டாலும் அவன் புருஷன் ஏற்றுக்கிறனே, இந்த பிள்ளைக்கு தாப்பன் ஒத்துக்கிறனே. அப்படி இல்லை என்றால் அந்த குழந்தைய பார்த்தாங்கன்னா இந்த குழந்தை யார் ஜாடையில இருக்கு, சும்மா எவனுக்காவது குழந்தைருக்கு இவன் ஜாடையில இருந்து அப்படின்னு அவங்க எடுத்துருவாங்க. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய திருமணம் என்றால் அப்படி ஒரு என்னன்னே தெரியாத ஒரு காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் வெறுத்தவர்களாக, ஒதுக்கியவர்களாக, அதை அறவே விரும்பாதவர்களாக அவர்கள் வியாபாரம் உண்டு அவர்கள் உண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கும் திருமண ஆசை ஏற்பட்டு அவர் திருமணம் முடிக்கும் போது 40 வயசு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. சர்வசாதாரண விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகின்ற அந்த நேரத்திலையும் அந்த இடத்திலையும் அந்த நாட்டிலையும் தவறு செய்தாலும் யாரும் கேட்க முடியாத அந்த சூழ்நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் எப்படி நினைத்தார்கள். இன்னும் சொல்ல போனா தன்னை நபி என்று வாதிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய 40வது வயதில் நபி என்று வாதிடுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு முன்னாடி வைத்த ஒரு கோரிக்கை என்ன, பக்கத்து லபித்து வீக்கும் உமரன் மின் கபுலிஹி அபலா தவக்கிலோன், நான் உங்களோடு பல வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன், இன்னைக்கு இது சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? சும்மா இன்னைக்கு நபின்னு சொன்ன உடனே நான் சொல்றது லூசா, உங்களை பொய் சொல்றதுக்கு, உங்களை ஏமாத்துறதுக்கு, உங்களை நான் பணம் பறிக்கிறதுக்காக செஞ்சேனா, இல்லை ஏதாவது ஒரு போர்ஜரி சொல்றதுக்கு அந்த கொள்கையை சொல்றானா? நான் இதுக்கு முன்னாடி உங்களோட 40 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்திருக்கிறீர்கள், சிறந்த புத்தகமா இருக்கக்கூடிய 40 நபியாருக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை கொண்டு வைக்கிறாங்க. நான் அவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்கிறேன், அவ்வளவு நேர்மையா இருந்திருக்கிறேன், அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், நீங்க எல்லாம் எதை சரி என்று செய்து சொல்லிக்கொண்டு தவறை செய்து கொண்டிருந்தீர்களோ அதுல இருந்து நான் ஒதுங்கி இருக்கிறேன். அப்படியாப்பட்ட என்னை நீங்க தூதர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா, நபி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? தன்னை நபி என்று வாதிடுவதற்கே ரசூலுல்லாஹ் எதை கொடுத்து முன்னாடி இருக்கிறாங்க, பக்கத்து நபி சிபிக்கும் உமரம் என் தபுலி, உங்கள் முன்னால் நான் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றேன், அப்பலா தவக்கிலும் நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, நீங்க விலகிக் கொள்ள மாட்டீங்களா, முட்டா பயனா இருக்கே அப்படின்னு கேட்கிறாங்க. தன்னை வந்து நபி என்று வாதிடுவதற்கு தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை அவங்க வைக்கிறாங்க. இப்படியாப்பட்ட அந்த மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் யாரு, அந்த காட்டு மிராண்டிகளாலேயே அந்த மனித குலத்தினுடைய மனித குலத்துக்கு இல்லாத அத்தனை கெட்ட செயலுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த
அந்த மக்கள் முஸ்லிம்கள், அந்த அறியாமை கால மக்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த மக்களாலேயே இவர் ஒரு புனிதமானவர், இவர் ஒரு நேர்மையானவர், இவர் ஒரு ஒழுக்கத்தினர். இன்னும் சொல்ல போனா நபிகள் நம்ம ஒரு கிரா புகையை தேடி போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கலாம். அல்லாஹ் வந்து வேத வசனங்களை அருள வேண்டும், இதில் அங்க வர வைக்க வேண்டும் என்பது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா முன்னொரு காரணம் என்னவென்றால், அந்த மக்களுடைய அந்த தீமையான செயல்களை கண்டு பொறுக்க முடியாமல் தான் சொல்ல போறாங்க. அந்த மக்களிடத்தில் நடமாடக்கூடிய இருக்கக்கூடிய அந்த கெட்ட செயல்கள், மது அருந்துவது சர்வசாதாரணமாக இருந்து, வீட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க இல்லையோ, என்ன முட்டி முட்டியா வச்சிருப்பாங்க, கருத்து சாராயம் வச்சிருப்பாங்க, இப்படி இருந்தார்கள். எந்த வீட்டுல யார் வேணாலும் உள்ள போயிட்டு வந்தாலும் யாரும் கேட்க முடியாது. கூட அப்படி நடந்துருந்தது, சூதாட்டம் அப்படி இருந்துச்சு. எல்லா விதமான கெட்ட செயல்களும் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல அதை வெறுத்தவர்களாகவும் அதை வெறுக்கக்கூடியவராகவும் யார் இருந்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவருடைய வசனத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னக லஹுல் அலீம், நபியே நீங்க மிகச்சிறந்த நற்குணத்தில் இருக்கீங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். எவன் படைத்தானோ, எவன் தூதராக அனுப்பினானோ அவரை அல்ல யாருறான், இவர் மிகச்சிறந்த ஒரு நற்குணத்தில் இருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பாதிப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த சதிகாரர்கள் எல்லாம் திருமணம் முடிக்கிறாங்கல்ல, இவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் குடும்பம் நடத்தினார்கள்? ஏறக்குறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 25 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க. 25 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 50வது வயது, 52வது வயதுல என்ன செய்யறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வருஷம் குடும்பம் நடத்தியிருந்தா, ஹதீஜா ரலியல்லாஹு வயசு எத்தனை? 65 வயசு. ஏற்கனவே ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கும் போது 25, அவர்களுக்கு 40 வயசு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 25 வருஷம் குடும்பம் நடத்திருக்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயசா இருக்கும்போது அவங்களுக்கு வயசு 65 வயசு. ஏறக்குறைய சராசரியா ஒரு பெண்ணுடைய இயற்கையா அது இல்ல தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டு காலம் எவ்வளவு? 40 வயசு, 45, 50 வயசு என்ன ஆகிடும்? அதுக்கு மேல பெண்களுக்கு வந்து இத்தர தேவை என்பது நாட்டம் இல்லாம போயிடும். இது சயின்ஸ் ரீதியாக இயற்கையா உள்ள பெண்களுக்கே உள்ளது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 10 வருஷம் அல்லது 15 வருஷம் தான் அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பார்கள். மீதி உள்ள 10 வருஷம் 15 வருஷம் சும்மா தான் இருந்தாங்க. சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லா தான் இருந்தாங்க, கண்ணியமானவர்களாக தான் இருந்தாங்க, ஒழுக்கமானவர்களாக தான் இருந்தாங்க. பெண் ஆசை பிடித்தவர்களாக இருந்திருந்தால் இன்னும் உணர்ந்திருக்காங்க. இப்படியாப்பட்ட ஏற்கனவே திருமணம் முடிக்கையிலேயே அதிக வயசு உள்ள பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. அவர்களோட இல்லற தேவையில் ஈடுபட முடியாத நிலைமை வரும்போது நீங்க பாக்குறாங்க பாதிரியாரு இவங்க எல்லாம் பாக்குறமா இல்லையா? அவன் கன்னியாஸ்திரின்னு சொல்லிட்டு இருக்கிறான், உள்ள கூட்டி கொஞ்சம் என்ன செய்யறான், சிறுமியில விட மாட்டேங்கிறான், சீரழிச்சு போடுறாங்க. சும்மா பாதிரியார் ஜெபம் பண்ணவர்கள் ஜெபம் பண்ணி விட்டுறாங்க. இப்படி எல்லாம் உலகளாவிய அளவில் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சொந்தமான மனைவியிடத்திலேயே சொந்தமான அந்த அல்லாஹ் அனுமதித்த முறையை செய்ய முடியல என்ற பொழுது அவர்கள் அப்ப கூட அந்த தவறான வழியை தேர்ந்தெடுக்க கிடையாது. பெண் மேல ஆசை கொண்டவர்கள் கிடையாது. 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவியோடு வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம ஹதீஸ்ல பார்த்தோமேயானால் அவர்கள் வெறும் இல்லற சுகத்திற்காக மட்டும் மனைவியை திருமணம் முடிக்க கிடையாது. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அவ்வளவு ஒரு சிறப்பித்து சொல்றாங்க. எனக்கு அல்லாஹ் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு மூலமாக தான் குழந்தையை தந்தான், அவ்வளவு சிலாயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்றாங்க அல்லாஹ் வந்து 2 பெண்களை சிறப்பித்திருக்கிறான். ஒண்ணு வந்து மரியமுடைய இம்ரானுடைய மகள் மரியம் அவர்களையும், இந்த குவைத்தினுடைய மகள் ஹதீஜாவை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை சிலாயித்து அவர்களை போற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர்களும் இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களும் தனக்கு வயதுக்கு கீழே உள்ளவராக இருந்தாலும் கணவன் என்ற மரியாதையோடு நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் என்ற கண்ணியத்தோடு இருந்தார்கள். ஹிரா கோயிலில் இருக்கும் பொழுது அந்த வயசான மூதாட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தன்னுடைய கணவருக்காக அவருக்கு என்ன செய்வாங்க, உணவு எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறி போவாங்க. இன்னைக்கு உம்ரா போனவங்க நீ பார்த்திருக்கலாம், அந்த ஹிரா கோயில் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது. அந்த மலைகளை நம்ம வந்து கூட ஏற விட மாட்டேங்கிறாங்க. நீங்க உருண்டு விழுந்துருவீங்க, போக விடாதுன்னு பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி தீமையான காரியத்தில் ஈடுபடாம இருக்கிறாங்க. அவங்க தனிமையை நாடுறாங்க, தவத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், பக்கபலமா இருக்கணும், உறுதுணையா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்யறாங்க, ரொட்டி சுட்டு கொண்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாக யார் இருந்தா, அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த லௌகீக வாழ்க்கை வந்து வெறும் சாமர்த்தியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது கிடையாது. அவர்கள் சாதாரண ஒரு கணவன் மனைவி எப்படி இருந்தார்களோ, எப்படி வாழ்ந்தால் அப்படி வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் மூலமா சந்ததியை கொடுத்தான். ஆனால் அந்த தேவை இல்லை என்று வரும்பொழுது அவங்க எப்படி இருந்தாங்க, நார்மலாக தான் இருந்தார்கள். தன்னுடைய மனைவி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையாக தான் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் யுத்தம் செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் வரைக்கும் போராடக்கூடிய போர் வீரராக இருக்கிறாங்க. தலைமையாக இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க. வாளை சுழற்றக்கூடிய அளவுக்கு வீரமத்திராக தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்ய கிடையாது, அவர்கள் அந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடாத இப்படி ஒரு தூதரை பார்த்து இவங்க சொல்றாங்கன்னா இது உண்மையிலேயே அப்பட்டமான ஒரு பொய் தான். இது முதல் மனைவியினுடைய வரலாறு.
அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அடுத்து ஒரு பெண்ணை முடிக்கிறாங்க, சவுதார்கள் எல்லாம் அவங்க. இது கூட எப்போ முடிக்கிறாங்க? மறு திருமணம் முடிக்கிறாங்க. இது கூட எப்போ முடிக்கிறார்கள் என்றால் ஹதீஜார்கள் எல்லாம் ஒரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற ஒரு பெண்ணை நாட்டமே கொண்டது கிடையாது. வேற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது எண்ணமும் கொண்டது கிடையாது. வேற ஒரு பெண்ணை எப்போ திருமணம் முடிக்கிறாங்க? அவங்க ஹிஜ்ரி 10ல மரணம், ஹிஜ்ரிக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு நபித்துவ வாழ்க்கையில 50, அதாவது ரசூலுல்லாஹி 50வது வயசு. மக்கா வாழ்க்கையில வந்து இந்த நபித்துவம் ஆனதுல இருந்து 10வது வருஷம் ஹதீஜார்கள் எல்லாம் மரணிக்கிறாங்க. 3 வருஷம் சும்மா தான் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு எந்த ஒரு திருமணமும் பண்ண கிடையாது. அப்புறம் மதீனாவுக்கு போற அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? சபியா என்று சொல்லக்கூடிய, சவுதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த பெண்ணை திருமணம் முடிக்கும் போது அவர்களுக்கு வயசு எத்தனை? ரசூலுல்லாஹி 5 வயசு கூட. ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்து ஒரு பெண்ணை அவரும் விதவையாக திருமணம் முடிக்கிறாங்க. 50 வயசு 55 வயசு அவங்க கல்வியாம இருந்தாங்க, அவர்களும் விதவையாக இருக்கிறாங்க. அப்படியே ஒரு பெண்ணை தான் அவருக்கு திருமணம் முடிக்கிறார்கள். அப்படி திருமணம் முடிச்சு அவர்களும் சில காலங்களில் என்ன செய்றாங்க? அந்த மாதிரி நிலையை அடையக்கூடிய பருவத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஏன் திருமணம் முடிக்கிறாங்க? இதிலிருந்து என்ன விளங்குது என்றால் ஹதீஜார்கள் அவர்கள் மரணித்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெரிய ஒரு கவலையில் இருக்கிறாங்க. ஏன்னா ஹதீஜார்கள் மரணித்த வருஷம் தான் அபூ தாலிப் அவரும் மரணிக்கிறார்கள். 2 பேரும் மரணிச்சதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. மக்காவில் வந்து ஏற்கனவே வாழ முடியாத சூழ்நிலையில் அவர்களும் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2 பேரும் மரணிச்சது என்ன ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நேரங்களில் மிஹ்ராஜ் பயணம் கூட ஏற்படும். அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதருக்கு வந்து அமைதிப்படுத்துவதற்காகவும், தன்னுடைய தூதரை சாந்திப்படுத்துவதற்காகவும், தன்னுடைய அத்தாட்சியை அல்லாஹ் காமிப்பதற்காகவும் அந்த காலகட்டத்தில் தான் மிஹ்ராஜ் என்ற விண்வெளி பயணம் கூட ஏற்படுது. 3 வருஷம் சொல்ல சும்மா இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஹதீஜார்கள் அவர்கள் மூலமா பெற்ற குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா? 4 பேர் இருந்தாங்க. 4 பெண் மக்களும் இருந்தார்கள். அந்த 4 பெண் மக்களையும் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு சரியான ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவருக்கு வீட்டில் வந்து இந்த கலத்து ஒரு சமைக்க போடுறது, இந்த மாதிரி தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த ஒரு மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்களே ஒழிய வேற இதைங்க சொல்றக்கூடிய இந்த காட்டு மிராண்டிகள் சொல்ற மாதிரி அந்த காம வெறிக்கா கிடையாது. காம வெறிக்கா முடிக்க வேண்டியதாக இருந்தால் அப்படி ஒரு ஆளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பார்களே. ஆனால் தன்னுடைய 25 வயசு இளமையாக இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்துல கட்டளோடு இருந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப முடிச்சிருக்காங்க. அப்ப முடிச்சு அந்த மாதிரி பெண்ணோட சல்லாபம் கொண்டு இருந்தாருன்னு சொன்னீங்க. நீ என்ன சொல்லலாம்? நீ சரியான ஒரு ஆம்பளையா இருக்கலாம். அந்த நேரத்துக்கு எங்களுடைய தூதர் தேர்ந்தெடுத்துள்ள பெண் யாரு? கண்ணி எறிந்த பெண். 2 கணவரை திருமணம் முடிந்து விதவையான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் இப்படி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு இவனால் எப்படி முடிகிறது? இவங்க கொஞ்சமாவது சிந்திக்கக்கூடிய மனுஷனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது வந்து நடக்கக்கூடிய ஒரு சாத்தியம் உள்ளதா? அந்த மக்கள் அவர் அப்படி குறை சொல்லியிருக்கணும். அதையாவது பாருங்க, இவன் வந்து சரியான 1ஆம் நம்பர் குறைக்கு இப்படி நம்ம ஜமாத்தில் நீக்கணும் அந்த மாதிரி யாராவது சொன்னா ஆமாம் சொல்லிடுறாங்க. இப்படி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் நம்பர் ஒரு குறைக்கு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கிட்டத்தையும் செய்யக்கூடிய அவனை பத்தி எவனாவது ஒரு குறை சொன்னா இல்லாத குறையை சொன்னாலும் நம்புவார்கள். ஒருத்தன் ஊர்லயே 1ஆம் நம்பர் கோரிக்கையா இருக்கிறான், எல்லா கிட்டத்தையும் சொந்தக்காரனா இருக்கிறான், விபச்சாரம் பண்ணா அது பண்ணி இருக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அது அடிச்சிருக்கான், எல்லாம் செஞ்சிருக்கான். அவன் மேல ஒருத்தன் குற்றச்சாட்டு சொல்றான், இல்லாத குற்றச்சாட்டு சுமத்துறான். அப்படி சொல்லும்போது என்ன செய்வான்? 4 பேர் இருக்கும்ல, ஏற்கனவே அப்படிப்பட்ட ஆள் தானப்பா, செஞ்சாலும் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்வதற்காக ஒரு மாதிரம் இருக்குது. செய்யாத குற்றச்சாட்டே செஞ்சா நீங்க சொன்னாதா இருந்தாலும் ஏற்கனவே அப்படி இருந்தான்னு வைங்க, ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இருந்திருந்தானா ஓகே இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஆள் கரெக்டான ஆள் தானே, இது சரியான ஆள் இல்லை தானே, ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்பி இருக்கலாம். ஆனா எல்லா விதத்திலையும் ஒழுக்கமாக வாழ்ந்த மக்களால், அனைத்து மக்களாலும் நேசிக்கப்பட்ட, எல்லா மக்களாலும் போற்றப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த காரணத்திற்காக அந்த மக்களும் இருக்க கிடையாது. நபியானதுக்கு அப்புறம் இருந்தாங்களே, ஊரை விட்டு விரட்டணும் முடிவு எடுத்தாங்களே, கொல்லணும்னு திட்டம் திட்டினாங்களே, அவங்க கூட நம்மளை கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கிடையாது. அதற்கு கூட அவங்க துணிவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க, அதை தான் பொறுத்துக்கிற முடியல. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் சொன்னாரு. நீ வணங்குறதெல்லாம் கடவுள் கிடையாது, நீ வச்சிருக்க சிலைகள்லாம் அடி சூடாக்க வேண்டும், அது எந்த விதமான சக்தி இல்லைன்னு சொன்னாரு. அதைத்தான் அவங்க எதிர்த்தாங்களே ஒழிய இந்த அப்துல்லாவுடைய மகன் முகமது அவனும் எதிர்க்க கிடையாது. அவனும் நேசிக்கத்தான் செய்தான், அவனும் விரும்பத்தான் செய்தான். ஏன்னா அப்படித்தான் அந்த மக்கள் இடத்துல வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னத்தை சொன்னாலும் கேட்பதற்கு தலையாட்டக்கூடிய அந்த மக்கள் வந்து இந்த ஓரிட கொள்கைகளை தான் கேட்க மாட்டான் ஒழிய அதைத்தான் அவன் எதிர்த்தானே ஒழிய ரசூலுல்லாஹி அப்படிப்பட்ட ஒழுக்கமாக வாழ்ந்தவர், ஒரு உத்தமமாக வாழ்ந்தவர். அப்ப தன்னுடைய மகள்களை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக தான் 2வது திருமணம் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன்மார்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சரியான ஒரு பராமரிப்பு இருக்கணும். அந்த நேரத்தில் பாத்திமார்கள் எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாங்க, இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பராமரிப்பு இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும். பல இடங்களுக்கு போயிடுறாங்க, கடுமையான எதிர்கோடு இருக்குது, வீட்டில் எப்போ போயிட்டு எப்போ வரோம் என்ன நடக்குது ஒன்றும் தெரியாம இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் 2வது திருமணம் பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் பண்றாங்க. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் நல்லா தெளிவாக விளங்கிக்கிறாங்க.
அவங்கள திருமணம் பண்ணும்பொழுது அந்த ஆயிரத்தி வயசு 6 வயசு. 6 வயசுனா கண்ணி கடியாத பெண். கண்ணி கடியாத வயசுக்கு பருவ வயதை அடையாத பெண். பருவ வயதை அடையாத ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. இதுல சில பேர் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு நேர்த்து கிடையாது. ஒருத்தன் வந்து இன்னைக்கு கூட ரொம்ப பசியா இருக்கு வைக்கிறேன், ஒருத்தனுக்கு ரொம்ப பசிக்குது, அவனுக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணும்னு தோணுதுன்னு வைங்க. அடுத்த வருஷம் நான் ஹோட்டல் வச்சு நான் சமைச்சு போடுறேன், அப்போ நீ வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் சொல்றான். இப்படி ஒரு நிலைமை எவனா தேர்ந்தெடுப்பான விரும்புவானா? நீ அடுத்த வருஷம் நீ கடை வந்து நீ சாப்பாடு செய்யற வரைக்கும், இல்லை ஒரு 3 நாள் கழிச்சு நான் ஒரு ஹோட்டல் திறக்கிறேன், ஒரு கடை திறக்கிறேன், அங்கே வாழைப்பழ கார் வாங்கிட்டு வரேன், அதை உருட்டி தின்னு அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்குவோம்? அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ரசூலுல்லாஹ் அந்த காமத்தில் ஊறியவராக இருந்தால் தன்னுடைய தேவையை உடனே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், அப்படி ஒரு மனோநிலைக்கு இருந்திருப்பார்களே. ஆனால் அடுத்த பெண்ணை திருமணம் முடிக்கும் போதாவது எப்படி திருமணம் முடிச்சிருக்கணும்? உடனே ரெடியான பணம் முடிக்கலாம்லங்க. அந்த நாட்டில் கிடைக்காததா? அந்த நாட்டில் இல்லாத பெண் வந்து எந்த காலத்துலையும் எந்த நாட்டிலையும் மஞ்சள் கிடையாது. இன்னைக்கு மஞ்சள் கிடையாது. இவன் காசு கேட்கிறாங்கிறதுக்காக பொண்ணு கல்யாணம் முடிக்காம சில பெண்கள் தங்கி இருக்கிறார்களுடைய அரபு நாட்டில் மக்கா முஸ்லீம் கூட வரவச்சுனாலும் கிடையாது. அவனுக்கு வரதட்சணை என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் அரபுல அகராதிலே கிடையாது. வரதட்சணை என்னன்னு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நாடு. வரதட்சணை என்றால் அவனுக்கும் தெரியாது, அந்த காலத்திலும் தெரியாது, அபிஜயருக்கும் தெரியாது. அப்படியாப்பட்ட நேரத்தில் பெண் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். ஏறக்குறைய 15 வருஷம் ஆகிவிட்டது. 13 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. யார்கிட்ட கேட்டாலும் பெண்ணை கொடுப்பாங்க, சரியான பெண்ணை கொடுப்பாங்க, பருவமடைந்த பெண்ணை கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட நேரத்தில் வந்து ஆயிஷா அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்றால் இதற்கு முக்கியமான காரணம் அவர்களுக்கும் அபூபக்கருக்கும் இருந்த நெருங்கிய ஒரு சொந்தம் மட்டும்தான், ஒரு பந்தம் மட்டும்தான், ஒரு பாசம் மட்டும்தானே ஒழிய இதுலையும் இந்த காமமும் கிடையாது. இதை கூட நம்ம ஏன் சொல்றோம்? இவங்க வந்து பருவ வயது அடையாத பெண்ணா இருக்கிறாங்க, 6 வயசுல திருமணம் முடிக்கிறாங்க, மக்காவுக்கு திருமணம் முடிச்சிருக்காங்க, மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆயிஷா எல்லாரும் செய்யறாங்க, பருவ வயது அடைகிறாங்க. அது வரைக்கும் எங்கே இருந்தார்கள்? அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்றால் தன்னுடைய தாப்பன் வீட்டில் தான் இருந்தாங்க. அபூபக்கர் எல்லாம் அவர்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. இதுல வந்து அபூபக்கருடைய வரலாறு சொன்னா அவங்களுக்கு நெருக்கம் நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து அது அபூபக்கருடைய நெருக்கத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நெருக்கமான எல்லா வகையிலையும் இஸ்லாமிற்காகவும் இஸ்லாமிய கொள்கையை வளர்வதற்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில தனிப்பட்ட முறையில பாசத்தின் காரணமாகவும் ரொம்ப நெருங்கிய நண்பராகவும் நெருங்கிய சொந்தமாக இருந்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்காக எதையும் செய்யக்கூடியவர். ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லிவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லிவிட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு முடிவாகிவிட்டால் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக யார் இருந்தார்? இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்தாங்க. அப்படியாப்பட்ட நெருங்கிய அந்த சொந்தத்தின் காரணமாக, நெருங்கிய அந்த உறவின் காரணமாகவும் இஸ்லாத்தில் அவர்கள் ஆரம்பமாக இணைந்ததிலிருந்து ரசூலுல்லாஹ் பற்றி நன்கு அறிந்ததனுடைய காரணமாகவும் தான் அந்த திருமணம் நடந்தவர்களுடைய இதுவும் காமத்திற்காக ஏற்பட்டது கிடையாது. என்ன சொல்ல போனால் அவங்க கல்யாணம் முடிச்சுன்னு பேரு தான். அவங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைகளோட அவங்க வயசுக்கு பிள்ளைகளோட விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்களே அவர்களோட விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் பருவ வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறாங்களே ஒழிய அதற்கு அந்த 6 வயசுல இருந்து 9 வயசு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. அவங்க தன்னுடைய கலப்பணம் தான் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வயசு அந்த சின்ன பெண்கள் திருமணம் முடிச்சாங்கல்ல, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வயசு 55-56 வயசு. ஒரு மனுஷன் சர்வசாதாரணமா ஒரு பெண்ணை நாடுவதாக இருந்தால் எப்பங்க அவனுக்கு நாட்டை இருக்கு? ஆசைங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்? ஒரு சில பேர் 65 வயசுலையும் பாதி பேர் அவனு இருக்கிறாங்க. 50 வயசு 60 வயசு வரைக்கும் என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அவங்க நல்லா பண்றாங்க, அவன் மட்டும்தான் ஜெபம் பண்றான். மற்ற சாதாரண மனுஷனால முடியுமா? முடியாது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உணவு பழக்க வழக்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அந்த இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான தகுதி சாத்தியம் கூட ரொம்ப கம்மி. அவங்களுக்கு ரொம்ப வயசு சாப்பாடுக்கு வழி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதற்கு முன்னாடி பெரிய செல்வந்தராக இருந்தார்கள், மிகப்பெரிய விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் ரசூலுல்லாஹ் ஒருவராக இருந்தார்கள். ஆனால் நபியாக தன்னை அறிவித்ததுக்கு அப்புறம் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இழக்கத்தான் செய்தார்கள். மதீனாவுக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஒரு சில காசுகளை மட்டுமே கொண்டு வந்து தன்னுடைய சொந்த வீடு, சொத்து, பத்து, சுகம் எல்லாத்தையும் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு அந்த நாட்டையே துறந்து அகதிகளாக தான் போறாங்க. அந்த போய் ஒரு வியாபாரம், பெரிய வியாபாரம் பண்ணுவதற்காகவும் அவர்களுக்கு என்று ஒரு பள்ளிவாசல் உண்டாக்க வேண்டும். அந்த மஸ்ஜித் நபவிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த காசுல வாங்கின பள்ளிவாசல். அதற்கு அந்த பொருளாதாரத்தை செலவழிக்க விட்டு சும்மா தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஒரு ஆட்டு பங்கையை வச்சு அது மூலமாக தான் வருவாயை தேடிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய உணவு ஆயுதார்கள் அவங்க தான் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, ஒரு பிறை கடந்துவிடும், மறுபிறையும் கடந்துவிடும், 3வது பிறையும் நாங்கள் பார்த்திருப்போம், எங்கள் வீட்டு அடுப்பு மூட்டப்பட்டிருக்காது, அடுப்பையே நாங்கள் எரிச்சது இல்லை. அப்ப கேட்கிறாரு, ஒரு சஹாபி கேட்கிறாரு, மூமின்களுடைய அன்னைய, அப்ப என்னத்தை சாப்பிட்டிய பூவா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆயுதார்கள் சொல்றாங்க, எரிச்சி மலமும் தண்ணி தானும் அல்ல அத்துவதானி, அந்த 2 தான் எங்களுடைய உணவு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒருவனுக்கு வந்து அந்த மாதிரி காரியத்துல ஈடுபட முடியுமா? 3 நாளைக்கு சோறுலாம் பட்டினியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தார் என்று சொல்லி ஒரு நோம்பு பிடிக்காங்க. அந்த நோம்பு ஏற்பட்டா இரவும் பகலும் பட்டினி நடக்குது. நம்ம பிடிக்கிறது பஜர்ல இருந்து மகரிப் வரைக்கும்.
ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிக்கிற நோம்பு என்ன? அது சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்பை விட மாட்டார்களோ என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு நோம்பு பிடிச்சிருப்பாங்க. இனிமேல் நோம்பு பிடிக்க மாட்டார்களோ என்ற அளவுக்கு நோம்பு பிடிச்சிருப்பாங்க. நோம்பு வைக்க ஆரம்பிச்சாங்க 3 நாள் 4 நாள் தொடர்ந்து வண்டி ஓடும். இல்லைன்றாங்களாக்க அப்படியே இருக்கு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வருவாங்க, பச்சை சொல்லிட்டு வருவாங்க. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே கேட்பாங்க, அது இந்தக்கும் செய்யும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற உடனே அப்ப நான் நோம்பா இருந்துடுறேன், ஆனா இனி சாயும் நான் நோம்பா இருந்துடுறேன் அப்படின்றாங்க. இப்படி எல்லாம் நோம்பா எதுக்கு பிடிக்கிறது? நோம்பு பிடிச்சவங்க அந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடுவாங்களா? ஈடுபட முடியுமா? சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்க அந்த மாதிரி செய்ய முடியுமா? இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நகர்ந்ததை ஒழிய, வாழ்க்கை ஓடியதை ஒழிய, இவங்க சொல்ற மாதிரி இந்த காட்டுமிராண்டிகள் சொல்ற மாதிரி, இந்த காம வெறியர்கள் சொல்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விபச்சாரத்தை பத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வளவு கடுமையான ஒரு முறையை சொல்றாங்க. இதற்கு முற்றிலும் மாற்றமா ரசூல் நடந்திருப்பார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சட்டத்தை சொன்னால் அதை முதலில் அமல்படுத்தக்கூடியவர்களா அவங்க இருப்பாங்க. ஒரே ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, மௌசூமியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிடுறாங்க. திருடினா இஸ்லாத்துடைய தண்டனை கையை வெட்டவன், மணிக்கட்டு வரைக்கும் கையை வெட்டணுங்கிற சட்டம். அவங்க உயர்ந்த குலத்து பெண்மணியும் கூட, குறைசி நெருக்கமான குலமும் கூட. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இதை சொல்லி இந்த கையை வெட்டுறது நிப்பாட்டிடுறேன், நம்ம கையை விட்டா நம்ம குலத்துக்கு ரொம்ப பெரிய அசிங்கம் ஏற்பட்டு போயிடும், ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போயிடும், இதுக்கு ஏதாவது மாற்று பரிகாரம் செஞ்சிருவோம், பைசா செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி இதை யாரு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவது? பயப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்துல விளையாட முடியாது, யாரும் பரிந்து பேச முடியாது, யாரும் சொல்லுவது? அப்படிங்கிறது உசாமா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வால் செல்லமாக வளர்க்கப்பட்டவர்கள், ஜெயிதுடைய மகன் உசாமா, அவர்கள் மூலமா அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துடலாம். ரசூலுல்லாஹ் அவர் ரொம்ப விரும்புவாங்க, சிங்கக்குடிங்கிற அளவுக்கு அவருக்கு பேர் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப செல்லமா தன்னுடைய பேர குழந்தை மாதிரி என்ன செய்வாங்க, கொஞ்சி குழாவுறதும் விளையாடுறதும் அவங்களோட சேர்த்துறதும் பேசுறதும் இப்படி ரொம்ப ஒரு பழக்கத்தில் இருந்தாங்க. அப்ப அவர்கள் மூலமா அந்த மெசேஜ் உள்ள போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சிடலாம், நீங்க இந்த மாதிரி கழுதை காட்டி அவங்களுக்கு பணம் வாங்கிக்கிறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடுமையான முறையில் கோவப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்திலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலேயா என்னிடத்தில் பரிந்து பேச வந்திருக்கிறா யா உசாமா? என்னுடைய மகள் ஈர கொலையாகி என்னுடைய மகள் பாத்திமாவா இருந்தாலும் நான் கையை விட்டுவேன். இப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்தார்கள், எதை செய்வார்களோ அதைத்தான் சொன்னார்கள். அது டயலாக சொல்லிட்டு போயிடுவான், அந்த வாழ்க்கையை செஞ்சு காட்டினவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினவர்கள், அவ்வளவு இறக்க குணமுடையவராக இருந்தார்கள். அந்த மாதிரி அதே மாதிரி விபச்சாரம் செய்த பெண்மணி வர்றாங்க, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க, கண்டால எழுதி கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வராங்க. இன்னைக்கு நம்ம வேண்டாம், நம்ம ஒரு தப்பை செஞ்சிருவோம், அதை அடுத்த வயசு பூதகரமாக்குவோம், அதே தப்பை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், கண்டுக்கிற மாட்டோம். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய மனைவியினுடைய மனைவியினுடைய திருப்திக்காக சில விஷயத்துக்காக ஒரு தவறு செஞ்சிடறாங்க. உடனே கழிச்சு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் அவர்கள் யாருக்கும் தெரியாம தன்னுடைய மனைவிக்காக தன் குடும்பத்துக்காக ஒரு சில தவறுகளை செய்திருந்தாலும், சில மனைவியுடைய திருப்திக்காக ஏதாவது செய்திருந்தாலும் அதை உடனே அல்லாஹ் கணிக்கக்கூடியவனாக இவர் யாருடைய பாதுகாப்பு இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்தவர். சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் முதல்ல வருது, யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அல்லாஹு லக. நபியே, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கும்போது, ஒன்றை ஹலாலாக்கி இருக்கும்போது நீங்க எப்படி அதை ஹராமாக்கலாம்? உங்கள் மனைவியுடைய திருப்தியை நாடி ஏன் குடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க சேர்ந்து ஹராம்னு சொல்லிடுவீங்களா? கூடாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள்ல வளைந்து கொடுக்காமல் இருந்தார்கள். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை ஓடி இருக்கும்போது அடுத்த ரசூல் அவர் மனைவியை திருமணம் பண்றாங்க. யாருக்கு இதுதான் இன்னைக்கு பூதகரமா எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு காரணமா சில தப்சீர்களை அப்படித்தான் எழுதி வச்சிருக்காங்க, சில தப்சீர்ங்கிற பேர்லையும் அப்படித்தான் எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து யாரு ரசூல் 11 மனைவி திருமணம் வச்சிருக்காங்க. 50 பேருடைய வரலாறு உங்களுக்கு முழுமையா சொல்வதற்கு நேரம் இல்லாட்டாலும் இவங்க சொல்வது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் கிடையாது. அவருக்கு அப்படி ஒரு வாழ்க்கையும் தெரியாது. இவங்க எவனுக்கு எந்த புத்தி இருக்குமோ அந்த புத்தி தான் அவனுக்கு எவன் எந்த புத்தியே சிந்திக்கிறானோ அவன் தான் அதை பத்தி எழுதுவான். உனக்கு தாப்பம் யாரும் தெரியாது, உனக்கு பொண்டாட்டிக்கு புள்ள கலஞ்சாலும் தெரியாது, அந்த பிள்ளைக்கு தாப்பம் யாரும் நீங்களும் உனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. இப்போ பொண்டாட்டி அமெரிக்காரன் பொண்டாட்டியோ வச்சிருந்தாலும் அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு அவன் அப்பன்னு சொல்ல முடியாது. அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் தான் பண்ணியாங்க. 32,000 40,000 செலவழிச்சு அதற்கும் டிஎன்ஏ டெஸ்ட் தான் பண்ணி ஆளுமைய முன்னால உறுதிப்படுத்த முடியாது. அப்படி ஒரு நாட்டில் இருந்துட்டு அப்படி ஒரு கலாச்சாரத்தை வைத்துக் கொண்டு நீ எல்லாம் எப்படி பேசுறாங்க? இது ரொம்ப ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் வரலாறு பெருசா போயிட்டே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திறந்த மனதுடன் எவன் விமர்சிக்க விரும்புகிறானோ அவன் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை திறந்த மனதுடன் படித்தாலேயே அவன் நிச்சயமா முஸ்லிமா மாறிடுவான். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அப்படி சிறந்த புத்தகமா ஆயுதர்கள் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது, குர்ஆன் எப்படி இருக்கு, அப்படித்தான் குர்ஆனாவே இருந்தது. அவருடைய வரலாறு அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. உலகத்துல எந்த மனிதனுடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய வரலாறை பாதுகாப்பதற்காக இந்த முஸ்லிம் சமுதாயம் 5 லட்சம் பேருடைய வரலாறை பாதுகாத்து வச்சிருக்கு. வரலாறு இல்ல, அவர் 5 லட்சம் வரலாறு எப்படி, எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு, அந்த வரலாறு, இவர் எங்க படிச்சாரு, என்னத்தை படிச்சாரு, என்ன திருமணம் முடிச்சாரு, இவருடைய கேரக்டர் என்ன, இவருடைய பண்பு நலன்கள் என்ன, குணநலன்கள் என்ன, எல்லாரும் அப்படியே 5 லட்சம் பேருடைய வரலாறு இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. யாருடைய வரலாறு தெரிந்து கொள்வதற்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்காக 5 லட்சம் பேருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்க. இப்படி ஒரு வரலாற்று சொந்தக்காரன் உலகத்தில் எவனாவது நிற்பாட முடியுமா? யாரையா அவனால காட்ட முடியுமா? நீ எவனை காட்டினாலும் சரி, அப்படி அப்படி ஒரு வரலாறு சொந்தக்காரன் முடியாது. அந்த காலத்துல சொன்னாங்க, இவர் சொன்னாரு, அவர் சொன்னார். காந்தி எவனால நிற்பாட முடியுமா? காந்தி எப்படி வாழ்ந்தார் சொல்ல முடியுமா? காந்தியின் தேச தந்தைங்கிற அதுக்கு அவனை கேச போட்டு விட்டான். அவர் இப்ப தேச தந்தையா ஆனாரு, இதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு பெண்ணி கேச போட்டு விட்டான். இப்படிலாம் கேள்வி கூதாரமா போய்கிட்டு இருக்குது. ஆனா அவரை கூட உனக்கு நிரூபிக்க முடியாது. அவர் எப்ப பிறந்தான், அவர் என்ன காலத்துல படிச்சாரு, என்ன பிறந்தாரு, என்னத்தை சாப்பிட்டாரு, என்னத்தை உண்டாரு, எங்க கழிச்சாரு, எங்க பேட்டாரு, எத்தனை மனைவி திருமணம் முடிச்சாரு, என்னென்ன செஞ்சாரு, இதெல்லாம் அவனுக்கு சொல்ல முடியுமா? நீ வரலாற்று காலத்துல வாழ்ந்த 50 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த காந்தியுடைய வரலாறு உனக்கு தெரியாது, உன்னால சொல்ல முடியாது. ஆனா ரசூலுல்லாஹி எத்தனை மனைவியோட வாழ்ந்தார்கள், எப்படி அவர் இல்லறம் இருந்தது, அவங்க குடும்பத்துக்குள்ள எப்படி இருப்பாங்க, வெளியே எப்படி இருப்பாங்க, இன்னும் சொல்ல போனா இந்த திருமணம் முடிச்சதுக்கு மேலதிகமான ஒரு முக்கியமான ஒரு சட்டம் தீனமுறையிலான செய்தி சொல்லுவாங்க. மேலதிகமான முக்கியமான ஒரு சட்டம், இந்த மார்க்க சட்டம் முழுமையாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த பல திருமணங்கள் செய்ததுல கடைசியா 11 மனைவி 9 மனைவி திருமணம் முடிச்சாங்களா இல்லையா? இதுக்கு இந்த அவருக்கு கொண்டு வந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட வேண்டும். தீனமுறையிலா திருமணம் அது மேற்க சொல்லி கூட சொல்லிடலாம். இது அல்லாஹ் திருமணம் முடிக்கணும், நாம் உமக்கு திருமணம் முடிச்சு வைத்தோம்னு சொல்லலாம். அல்லாவே திருமணம் நேரடியாக திருமணம் முடிச்சு மற்றவங்கெல்லாம் வலிமா கொடுத்து அந்த மாதிரி திருமணம் முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த ஜெயினமுறையில் இல்லாதவர்களை அல்லாவே திருமணம் முடிச்சு கொடுக்குறான். அப்படி என்ன சம்பவம்? இதுல தனக்கு வளர்ப்பு மகனாக ஜெயிது ரலியல்லாஹு அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. அந்த காலத்துல எடுத்து வளர்க்கலாம்னு இருந்துச்சு. பின்னாடி என்ன செஞ்சு வச்சு அது மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வளர்ப்பு பிள்ளைகள்லாம் கூடாது, பெத்தவன் தான் தாப்பேன், மற்றவன் தாப்பம் கிடையாது அப்படிங்கிற சட்டத்தை எல்லாம் ஆரம்பிட்டான். அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்குது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ப்பு மகன் இல்லைன்னு ஆகி போயிடுது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மாமி மகள், சொந்த மாமி மகளா இருக்கக்கூடிய ஜெயினப் ரலியல்லாஹு அவர்களை அந்த ஜெயித் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய அந்த ஜெயித் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த ஜெயித் யாரு? அடிமை வம்சத்தை சேர்ந்தவர், அடிமை இனத்தை சேர்ந்தவர். இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அடிமை ஆண்டான அடிமை அதெல்லாம் எதுவுமே எல்லாம் சமம், எல்லாம் ஆதரவுடைய மக்கள் போனதுக்கு அப்புறம் இருந்தாலும் அந்த ஜெயினப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இவரோட வாழ்க்கை நடத்த விருப்பமே கிடையாது. சுத்தமாக விருப்பமே கிடையாது. அந்த நேரத்தில் பல வழக்குகள், பல பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் இந்த சம்பவம் ரசூலுல்லாஹே வருது. ரசூலுல்லாஹுக்கு நல்லா தெரியுது, இது 2 சேர்ந்து வாழ்ந்தா என்ன செய்யாது, திருப்தியா இருக்காது, இந்த வாழ்க்கை வண்டி ஓடாது, இவங்க 2 பேரும் பிரிஞ்சுறது நல்லதுதான் அப்படின்னு ரசூலுல்லாஹுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா இருந்தாலும் வெளியே சொல்ல முடியல. முன்ன எல்லாம் நிறுத்திக்குவாங்க, நல்லா தெரியுது. பக்கத்து உள்ள சண்டை நடக்குது, காலத்துக்கு ஒரே சண்டை, குடிச்சிட்டு அடிக்கிறான், குடிக்காம இருக்கு, நல்லா நடக்குது, ஒரே சண்டையும் பிரச்சனையும், எந்த விதமான இல்லாததும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல, இப்படி வண்டி ஓடிக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு கேட்கறாங்க, இந்த மாதிரி நடக்குதமா என்ன செய்ய? நம்மளுக்கு நல்லா தெரியும், 2 பேரும் சேர்ந்து ஆணும் பெண்ணு இந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தா ஒரு இளவும் நடக்காது, இதுல சண்டை தான் காலத்துக்கு நடந்துட்டு இருக்கேன். அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படி சொல்ல மாட்டோம், நீங்க பிரிஞ்சுறது நல்லதான்னு சொல்ல மாட்டோம். ஏன் சொன்னா மக்கள் அவங்க மாதிரியை பார்ப்பாங்க, என்னடா இவன் பிரிஞ்சுன்னு சொல்றாங்க, எப்படியாவது சேர்த்து வைக்கணும் தான் நம்ம விரும்புறோம். இந்த மாதிரி போனதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடாது, அல்லாஹ் கண்டிப்பான். நபியே, நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறீர்கள், நீங்க மனிதர்களுக்கு அஞ்சுகிறீர்கள், அது உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் போடுகிறான், சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான், அதை மக்களிடமிருந்து மறைக்கிறீர்கள், நீங்க மக்களுக்கு பயப்படுறீங்க, அவங்க 2 பேரும் விவாகரத்து தான் ஆக வேண்டும். இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆன்லயே மொத்த நபி தோழர்கள் எத்தனையோ நபி தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உயிருக்கு கூட மேல அத்தனை பேர் நேசிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான், அலி இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அந்த பேர்கள்லாம் குர்ஆன்ல வர கிடையாது. ஜெயினுடைய பேர் மட்டும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சம்பவத்தை சொல்வதற்காக, இந்த மாதிரி முட்டா பையர்களுக்கு கேடு கட்டவைகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வரலாற்றுல குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வாயாலே இந்த ஒரு பேரை சொல்லி குர்ஆன்ல இந்த சம்பவம் பதிவுபட்டிருக்கு. ஜெயித் ரலியல்லாஹு அதோட திருமணம் தலாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறான். அது எதுக்காக அதுன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ். இந்த மாதிரி எடுத்த பிள்ளைகள் அவர்கள் ஒருபோதும் பிள்ளையாக மாட்டார்கள், அவர்களுடைய மனைவி அது யார் வளர்த்தாலும் அவங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்ற சட்டத்தை உண்டாக்குவதற்காக அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அடிப்படையில் அந்த திருமணம் போட்டு நடந்துச்சு. இதை தப்சீருங்கிற பேர்ல அவ்வளவு மோசமா எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் மார்க்கர் உண்மையிலே அவங்க படித்தாங்களா? இது எப்படித்தான் அவங்க இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய பண்பு நலன்கள் என்ன, குணநலன்கள் என்ன, அவங்களுடைய வரலாறு என்ன, வாழ்க்கை என்ன என்று கூட தெரியாமல் இதை தப்சீருங்கிற பேர்ல எவனோ சொன்னதையெல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. இது இந்த இதன் மூலமாக தான் சல்மான் ருஷ்டி போன்றவங்க உருவாங்க. அவங்க புக்கு எழுதினா இல்லையா,
சைத்தானிய வர்சஸ் அப்படின்னு சைத்தானிக் வர்சஸ் இந்த மாதிரி முக்கியது கூட காரணமா என்ன இருந்துச்சு? இந்த மாதிரி குப்பத்தனமா உள்ள தத்துவங்கள் தான் காரணமாக இருந்த ஒழிய ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான வாழ்க்கை கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ கிடையாது. இந்த மாதிரி தப்சீர்கள் சில தவறான செய்திகளை எழுதி வச்சிருக்காங்க. அதை விட்டு வேண்டியதான். அடுத்து மொத்தமாக ரசூலுல்லாஹ்வுக்கு கடைசியாக இருந்த மனைவிமார்கள் என்னத்துக்காக இருந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையிடும். இதுக்கு முன்னாடி எந்த நபியும் அல்லாஹ் அனுப்ப கிடையாது. இதற்கு எல்லா நபியும் அனுப்புனா இந்த நபிமாருடைய மார்க்கம் என்ன கிடையாது, பூர்த்தியாக கிடையாது, முழுமையாக கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் முழுமையாக வேண்டும், பூர்த்தியாக வேண்டும் என்றால் அந்த தூதர் அல்லாஹ் எதுக்கா என்ன சொல்லி அனுப்பியிருக்கான்? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர வஸக்கரல்லாஹ கதீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகமாக தியானிக்கக்கூடியவர்களுக்கு, நினைவு கூறக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அழகான முன்மாதிரி இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் ஏ டு Z பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும், விழித்ததிலிருந்து உறங்குற வரைக்கும், உன்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், குடுக்கலா இருக்கட்டும், வாங்கலா இருக்கட்டும், என்னமா இருந்துட்டு போகுது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த இஸ்லாம் தீர்வு சொல்ல வேண்டும் என்றால் அதுல முக்கியமான ஒரு பார்த்து எது? இல்லறங்கிற பார்த்து, திருமணங்கிற ஒரு பார்த்து. இதை பற்றி உண்டான முழுமையான தகவல்களும் போயாக வேண்டும். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு அவருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அவர்கள் மனைவியர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய கேரக்டர் என்ன? ஏன்டா வீட்டில் இருக்கிற கேரக்டர் தான் ரொம்ப மோசமான கேரக்டர். ஏன்டா ஏங்க ஊர் உலகத்துக்கு பெரிய தலப்பாக கட்டிக்கிட்டு, பெரிய சிப்பாவை போட்டுக்கிட்டு, தஸ்மி பண்ணி கையுமாக ஊட்டிக்கிட்டு, பெரிய பேகு முன்னாடி ஏமாத்தி போயிடலாம் போறாங்க. ஆனா வீட்டுல வரும்போது என்ன ஆகிப்பேன்? அவங்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் என்ன வண்டவாளங்கள் எல்லாம் கண்டவாளங்கள் பொண்ணு அந்த பொங்கலுக்கு தெரியும். இவனுடைய மனித பிரச்சனை தெரிஞ்சுட்டாங்க. இவன் ஊருக்குலாம் சொல்றான் அனரப்புக்கு முடியாதா, நான் தான் மிகப்பெரிய கடவுள்னு அவன் சொல்றான். வீட்டுல அவங்களுக்கு தெரியும் இவன் ஒண்ணும் இல்லாதவன், சும்மா பிராடு பைய, போலியா சொல்றான், பொய்யா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்லக்கூடியதான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு பகிரங்கமா டிக்ளேர் பண்றாங்களா இல்லையா? குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவருடைய கேரக்டர் என்ன, இவரோட குணநலங்கள் என்ன, இவருடைய பண்பு நலங்கள் என்ன என்பது எல்லாம் யாருக்கு தெரியும்? வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான கேரக்டர்கள், முழுமையான பண்பு நிறங்கள் எல்லாம் யாருக்கு தெரியணும்? வெளி உலகத்துக்கு தெரியணும். வெளி உலகத்துக்கு தெரியும்னா உள்ளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அது முழுமையா தெரியாணும். ஒரு மனைவியோட மட்டும் இருந்தால் அது அதிகமான செய்திகள் வெளியே கொண்டு வர முடியாது, வெளியே தெரியாது. ஒரு மனைவி ஆனா பாசம், நேசம் என்பது, அன்பு, அரவணைப்பு என்பது எல்லாம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்மளே வந்து 2 மனைவி இருக்கக்கூடியவங்க, 2 மனைவி யாரும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி வச்சிருந்தவங்க ஒரு மனைவி மேல பாசமா இருக்கும், ஒரு மனைவி மேல கொஞ்சம் இதா இருக்கும். அவருக்கு பிறக்கிற குழந்தைகள் 4 குழந்தையாக 4 குழந்தைங்க ஒரே மாதிரி பாசம் வச்சிருக்கிறோம் கிடையாது. அவர் விரும்பக்கூடியவர்களுக்கு ஒன்று செய்வோம், விரும்பாதவர்களுக்கு ஒன்று செய்வோம். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்து விதமான சட்டத்திட்டங்களும் வாழ்க்கை வரலாறுகளும் வெளி உலகத்துக்கு வர வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும், இந்த மார்க்கம் முழுமையடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த திருமணம். அவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவோ, தன்னை இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காகவோ செய்தது கிடையாது. அப்படி செய்பவர்களாக இருந்தால் தன்னுடைய 25 வயசில் அவர் செய்திருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் எப்ப இளமையாக ஜாலியாக இருக்க வேண்டும், என்ஜாய் பண்ண வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ் அதையும் அனுமதிக்கிறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. அந்த ஜாபிர் ரலியல்லாஹு சம்பவம் சொன்னமா இல்லையா? நான் ஒரு விதவை திருமணம் முடிச்சுன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிக்க கூடாதா, அந்த பெண்ணோட கொஞ்சம் மகிழலாமே, இன்பமாக இருக்கலாமே, விளையாடலாமே, அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி எல்லாம் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை? இதை நம்ம பார்த்தவையானால் ஒரு தூய்மையான, ஒரு பரிசுத்தமான, ஒழுக்கமான, கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வேற எவ்வளவு வாழ்ந்திருக்க முடியாது. நபியாருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி சொல்றான்? பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். உங்களுக்கு முன்னாடி நான் பல வருடங்கள் வாழ்க்கை, எந்த மக்களை சந்தித்தார்களோ, எந்த மக்களுக்கு இடையே ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் பண்ணார்களோ, எந்த மக்கள் இருக்க கடுமையான முறைகளை எதிர்க்கப்பட்டார்களோ அந்த மக்கள் சொல்ல முடியாது. இன்னைக்குள்ள எவனும் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நான் எத்தனை வருஷம் இருந்திருக்கேன், நீங்க தௌஹீத் ஜமாத் சொல்றதுக்கு எவனாலும் கேட்பானா? ஒருத்தனும் கேட்க மாட்டான். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியுமா தெரியுமா அப்படின்றான். அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பேன், இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா தான் எடுத்துருவான். யாரா இருக்கட்டும், பெரிய அறிஞரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்னுடைய முன்னுள்ள வாழ்க்கை தெரியுமானா இல்ல 4 பேர் ஒண்ணுமே விடாங்க. அதுதான் சொன்னாங்க, தமிழோட பழமை சொன்னாங்க, நதி மூலம் பார்க்காத நதி மூலம் பார்க்காத. இங்க இதை பார்க்க ஒண்ணுமே வழங்காது. இப்ப எப்படிங்கிற இந்த நிகழ்காலத்தை மட்டும்தான் உன்னால பத்தி பேச முடியும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்க போறேன், இப்ப நான் எப்படி இருக்கின்றேன் அதை பாரு, இப்ப நான் என்ன சொல்றேன் அதை கேளுன்னு மிக முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாக்க அவன் எதுக்கு போடுவான், நீ போடுற விஷயத்தை விட அவன் பெரிய ரிசல்ட் போடுவான். அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை, தன்னுடைய முந்தைய வாழ்க்கையவே தன்னுடைய நபித்துவத்திற்கு ஆதாரமாக வைத்தவர், தன்னுடைய ஒழுக்கத்துக்கு அல்லாஹ்வே கேள்வி கொடுக்கிறான். அருள்நாங்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். இவரை எப்படி உலக மக்கள் அனைவருக்கும் காற்று அருளாக இருக்கிறதோ, நீர் அருளாக இருக்கிறதோ, எல்லாருக்கும் தேவையானதாக இருக்கிறதோ, அந்த மாதிரி இந்த முகமது வந்து அகில உலகத்திற்கும் அருளாக நாம் அனுப்பியிருக்கின்றோம். ஒரு அருள்படை, ஒரு முழுமையான மார்க்கத்திற்கு, முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்திற்கு முழு மனித சமுதாயம் அத்தனைக்கும் ஒரு தூதர்.
அருளாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அப்படியாப்பட்ட தூதருக்காக இழைக்கப்பட்ட அந்த கொடுமைக்கு நாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கின்றோம், கடுமையான முறையில் எதிர்க்கின்றோம். இந்த செய்திகள் நம்மளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நம் யாரை சந்திக்கிறோமோ, யார் நம்மளுக்கு இந்த மாதிரி செய்திகளை கேட்கிறார்களோ அதற்கு நாம் சரியான பதில் சொல்ல வேண்டும். இதற்கு நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் என்று சொல்லி அந்த புத்தகத்தையும், நபிகள் நாயகம் பல திருமணங்கள் செய்தது ஏன், இந்த 2 புத்தகங்கள் நீங்க படித்தாலும் இதற்கு மேலதிகமான இன்னும் சில தெளிவுகளும் தீர்வுகளும் கிடைக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்கு பகவான எப்படி அப்புறம் போட்டோ சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க.